அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீனிஜா அண்ட் தீபக் கேரளா சம்பவம் தெரியும் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் வந்து தவறான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணதுனால தீபக்ன்ற ஒரு உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தில் இப்போ இல்லை. பாவம் இறந்துட்டார், சூசைட் பண்ணிட்டார் அவர். ஓகேங்களா? அதுக்கு அவருக்கு வந்து ரெஸ்ட் அண்ட் பீஸ் கிடைக்கணுன்றது நான் எங்கள் அல்லாட்ட வேண்டிக்கிறேன், எங்கள் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், என்னை வந்து இது ஒரு ரெண்டு பேர் பேச சொன்னாங்க இதை பற்றி. சரி, நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச எனக்கு எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு அவங்கள பற்றி அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஷிமிஜா பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு. அவங்க எதுக்கு இது பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு ஃபேமஸ்க்காக இந்த அளவுக்கு வாங்கலான்றது எனக்கு தெரியல. ஷிமிதி ஏன் இந்த அளவுக்கு சீப்பாக யோசிச்சாங்கன்னு தெரியல. பாவம் இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. அவங்க ஃபேமிலி அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது அவங்களுக்கு புரியல. புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இது அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களும் இதாகல. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பேரும் கெடுத்துக்கிட்டாங்க. தென் என்னன்னாக்கா, ஜெயில் தண்டனை 10 வருஷம், அப்புறம் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தேவையான்றது எனக்கு தெரியல. அவங்களோட ஸ்கில்ஸ் வச்சு அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்கலாம். இதுக்கு இது தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அவங்க இந்த இப்போ போய் பாவம் அந்த பொண்ணு போய் ஜெயிலில் வந்து பாவம்னு சொல்ல, அந்த பொண்ணு இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும், இதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்குன்றது எனக்கு தெரியல. அவன் ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ எனக்கு இதில் ஒன்று என்னோட கருத்து, பர்சனலாக என்னோட கருத்து இதில் என்னன்னாக்கா, ஸ்ரீமதி பண்ணது மிகப்பெரிய தவறு. அது மறுக்க முடியாது. எப்படி சொல்கிறது, கன்ஃபார்மாக அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஓகேங்களா? நான் இன்னும் நினைக்கிறேன், அது ஸ்ரீமதி மட்டும்தான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அவங்களும் ஒரு வகையில் காரணம் தான். ஆமாங்க. இப்போ அவர் அதை வீடியோ போயிருக்கு, அது பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாரு, கமெண்ட்ஸ் படிச்சிருப்பாரு. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ்லாம், அவங்க இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாமல், அந்த வீடியோ உண்மைதான்னு கூட தெரியாமல் அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவர் படிச்சிருப்பாரு. அது படித்து அவர் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பார். அது எவ்வளோ ஹர்ட் ஆயிருந்தா அவருக்கு ஒரு சூசைடுக்கு தள்ளியிருக்கும். யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு பண்ணதான் தப்பா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அந்த பொண்ணு பண்ணது மட்டும்தான் தப்பா, இல்லை அந்த கமெண்ட்ஸ்க்கு பண்ணவங்களுக்கும் சேர்த்து தப்பா? அது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த வீடியோ கரெக்டான வீடியோவா, அந்த சர்ச்சை வந்து உண்மையா அப்படின்றது ஒருத்தவங்க இது போட்டானா உடனே அதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மாட்டுக்கு கமெண்ட்ஸ் அள்ளி தூக்கி போட்டுறீங்க. என்னன்னா, ரீசெண்டாக எங்கள் அம்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது சரத்குமார் சார் வந்து ரிப் அப்படின்னு போட்டு அவர் ஃபோட்டோ போட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா, ஐயோ சரத்குமார் இறந்துட்டாராமே, போடு நியூஸ் பார்க்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் இந்த மாதிரி வீடியோஸும் வந்து என்னன்னாக்கா கிரியேட் பண்ணுறாங்க, அது நம்பிடுறாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் இதாக இருக்கவங்க, விவரம் தெரிஞ்சவங்க அதை நம்ப மாட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அது உண்மை போல இருக்குது அப்படியா அப்படின்னு நினச்சிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த சோஷியல் மீடியாஸில் இருக்கவங்களாம் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிட்டா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. பஸ்ஸில் அந்த பொண்ணு போட்டிருந்தீங்களா, அது உண்மையான சம்பவம் நடக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் அது நடக்குது. இப்போ அந்த பொண்ணு போட்ட தப்பு, அதனால நீங்கள் பண்ணீங்க. எங்கே பார்த்தாலும் அந்த சம்பவம் நடக்குதுங்க. வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட நிறைய ஆண்கள் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செக்ஷுவல் அபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு துணி கடைக்கு போகிற பொண்ணு மணிக்கணக்காக நின்றுட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற பொண்ணுங்க, நர்ஸுங்க மணிக்கணக்காக நின்றுட்டு இருப்பாங்க. எவ்வளவோ கடையில் வேலை பார்க்குற பெண்கள் வந்து சேர் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டு கஷ்டப்பட்டு கால் கடுக்க நின்றுட்டு குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு அந்த அளவுக்கு போயிட்டு வர பெண்கள் வந்து அந்த பஸ்ஸில் ஏறி சீட் கிடச்சி உட்காருவாங்கல்ல, அப்போ ஒரு ஹப்பான்னு ஒரு மூச்சு விடுவாங்க. ஒரு பெண்களுக்கு சில பேருக்கு வந்து சீட் கிடைக்காது, நின்றுட்டு வருவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த கேப்லேயும் போயிட்டு நீங்கள் அவங்க ஒரு மாதிரி சிஸ்டம் ட்ராஷர் கொடுத்தீங்கன்னா அந்த பெண்கள் என்ன தாங்க பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பஸ்ஸில் கூட அவங்கள வந்து நிம்மதியாக நிற்க முடியாது. வேலை செய்யறதுல நின்றுட்டு வந்து பஸ்ஸில் அப்பா பஸ் கட்சி வீட்டு போனால் உட்காருவோம்ன்ற ஒரு சீட் கட்சி உட்காருவாங்க. அந்த பஸ்லையும் நீங்கள் கொடுக்குற அந்த பாலியல் தொல்லை இருக்குது தெரியுமா, ரொம்ப கஷ்டங்க. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு பெண்கள் வந்து தைரியமாக பேசி வாய்ஸ் அவுட் பண்ணிடுவாங்க. ஒரு பெண்கள் பயந்த பெண்கள் வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுற பெண்கள்லாம், பயந்த பெண்கள்லாம் இருக்காங்க. சொன்னால் இப்போ அவங்களுக்கு என்னன்னா, நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு சில பெண்கள் நினைக்கிறாங்க. நான் சில பெண்கள் சொல்கிறேன், நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது பாதிப்பு இருக்காது, அவங்களுக்கு தான் இருக்கும். வச்சு விளாசுங்க அந்த இடத்துல, நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா இந்த மாதிரி தப்பு திருப்பி ஆகி நம்ம பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னன்னாக்கா, சின்ன பிள்ளைங்களை கூட விடுறது இல்லைங்க. ஒருத்தவங்க நம்பி நானே பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பிள்ளை ஒரு தாத்தா உட்கார வச்சு இந்த பஸ்ஸில் டிவியில் போட்டுடுறாங்களா, டிவி பார்த்துட்டே பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. அந்த பிள்ளையை வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த பிள்ளையை வந்து தப்பாங்க. அந்த இடத்துல நான் அவங்க வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில இடங்கள் சின்ன குழந்தை கூட விடுறது இல்லைங்க. அது பாவங்க, அந்த பிஞ்சு குழந்தை. அதை ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க? இந்த ரொம்ப சீப்பான மென்டாலிட்டி உள்ள இந்த ஜென்ஸுங்களுக்கு நான் அவங்க கேட்டுக்கிறேன். நான் எல்லா ஜென்ஸுங்களும் சொல்கிறாங்க, நல்ல ஜென்ஸுங்களும் இருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிஸ்டர் ஒரு ஆங்கில பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த தவறான சீப்பான ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ஜென்ஸுங்களுக்கு தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது எத்தனை பெண்களுக்கு வந்து அந்த வெளில போகும்போது அந்த பஸ்ஸில் ஐயோ இன்னைக்கு வந்து எவன் இடிப்பானோன்ற ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, ஒரு பெண்களுக்கு வெளில போயிட்டு வர பெண்களுக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொடுக்காதீங்க. சீப்பான மென்டாலிட்டி உள்ள ஆளுங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்காதீங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுட்டு வேலை செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஓகேங்களா? சீஞ்சா கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி தான் அவங்களுக்கு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதில் உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாக்கா என்னோட சேனலை என்னங்க பண்ணணும், ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.